ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாடி தர்பாத்தில் இருக்கோம். இங்கே எங்கேயுமே ஃபால்ஸ்லலாம் தண்ணி இல்லை. வாடி தர்பாத் எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். சரி, நாங்கள் டைரெக்டாக வந்து போட்டிங் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். 7 ரியால் ஒரு போட்டு, கிளாஸ் போட் எடுத்தோம். நாங்கள் 6 பேர் இருக்க மாதிரி. அந்த கிளாஸ் போட்டுக்கு 7 ரியால் ஆச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டில் ஏறியாச்சு. போட்டு கிளம்புது. இந்த இடத்துல கூட தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் சீசன் டைமில் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது தண்ணி. இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மலாக இது மாதிரி இருக்காது சீசன் டைம். இப்போது நாங்கள் சீசன் டைமில் தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த வருஷம் மழை பெய்யல. அதனால் தண்ணி எல்லா இடத்துலையும் கம்மியாக தான் இருக்குது. குறிப்பாக எந்த ஃபால்ஸ்லேயுமே தண்ணி இல்லை. இந்த வாடி தர்பாத்தில் மட்டும் தண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சோண்டு அணை கட்டின மாதிரி போட்டிங்காக. ஸோ அதில் தான் இருக்க கொஞ்சம் தண்ணியில் போட்டிங் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபால்ஸ்லலாம் தண்ணி இல்லாதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணல. டக்குன்னு போய் பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டோம், அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நம்ம போட்டிங் பாருங்கள். இந்த போட்டிங் நல்லா இருக்குது. இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, இந்த வாடி தர்பாத்தில் ரொம்ப ஃபேமஸான இடம் அந்த ஸ்டெப் வாட்டர் ஃபால் சொல்லுவாங்க. அதிலெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. வரப்போ அப்படியே ஜஸ்ட்டு வண்டியில் வரப்போ பார்த்தோம். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் வாட்டர் ஃபாலில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இது வந்து எங்கள் ஃபேமிலி, அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 ஃபேமிலியாக நாங்கள் வந்திருந்தோம். கிடச்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இதில் வந்துட்டோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம போட்டிருந்த பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இதை மட்டும் லாஸ்ட் லொக்கேஷனை வச்சுட்டு நேராக ஹோட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோட்டல்லையாச்சும் அட்லீஸ்ட் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்போ நைட்டே கிளம்பிடலாம், இல்லைன்னா விடியற்காலம் கிளம்பிடலாம். இதுதான் இப்போ பிளானு. ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட்டு லொக்கேஷன் சலாலில் இந்த வருஷம். இது பாருங்கள், ஒய்ஃபு, பையன், அப்புறம் பேக்கில் வந்து என் ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபு, இது என்னோடய பொண்ணு. எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் எல்லோரும் மழை இருக்கும், ஃபால்ஸில் குளிக்கலான்லாம் ரொம்ப ஆசையாக வந்திருந்தோம். ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த வருஷம் சொதப்பி விட்டுடுச்சு. நம்மளோட ட்ரிப்பு வேஸ்டான மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல லாங் ட்ரைவ் கிடச்சிது, அதுக்காக வந்துடலாம். நார்மலாக சீசன் சலாலில் வந்துட்டு ஜூன் லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும். ஜூன் லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஜூலை, ஆகஸ்ட் எண்டில் முடிஞ்சிடும். அப்புறம் செப்டம்பரில் அந்த க்ரீனரியாக இருக்கும். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது ஆகஸ்ட் மிட் வீக்கு. ஸோ பக்கா ஃபுல் சீசனாக இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஜூலைலேயும் மழை இல்லை, ஜூன்லேயும் மழை இல்லை, ஆகஸ்ட்லேயும் மழை இல்லை. அதனால் எங்கேயுமே தண்ணி இல்லை. அதனால தான் இந்த டைம் சீசன் பார்த்து வந்த பிறகு கூட நம்மளால் எங்கேயும் என்ஜாய் பண்ண முடியல. நீங்கள் சலாலா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே கூகுளில் அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸோட வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்துட்டு மழை எல்லாம் பெஞ்சு ஒரு 2 வீக்ஸ் கழித்து வந்தீங்கன்னா எல்லா ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்கும். மழை பெய்கிறப்போ வந்தீங்கன்னா தண்ணி இருக்காது. மழை பெஞ்சு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க, அப்போனா தண்ணி இருக்கும் எல்லா இடத்துலையும். அது மாதிரி இந்த வாடி தர்பாத் வந்தீங்கன்னா, அந்த வாடி தர்பாத் முடிச்சுட்டு மேலே போகிறப்போ ரைட் சைடில் மெயின் ரோட்டில் ஜங்ஷனில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் லொக்கேஷன் இருக்கும். கண்டிப்பாக அங்கே போயிட்டு சிக்கன் க்ரில்லு வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து மற்ற இடத்துலலாம் நீங்கள் க்ரில் வந்து நார்மல் க்ரில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து கல்லில் வச்சு க்ரில் பண்ணி தருவாங்க. சிக்கன், பீஃப், அது போகிற கேமல் கூட கிடைக்கும் உங்களுக்கு. கல்லில் க்ரில் பண்ணி தருவாங்க. அது மாதிரி பரோட்டா சீஸ் போட்டு கூட தருவாங்க. அதெல்லாம் நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன், அதை பாருங்கள். கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், ப்ரைஸும் சரி அண்ட் டேஸ்ட்டும் சரி. ஸோ அதை ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் அட்லீஸ்ட் ரைஸ் சாப்பிட்லனாலும் க்ரில்லு சிக்கன் மட்டும் சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். இந்த வாடி தர்பாத்லேயுமே தண்ணி இந்த போட்டிங் போகிற இடத்துல கூட இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 சைடு அணை கட்டின மாதிரி கட்டி வச்சுட்டு
சின்ன ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இப்போ போட்டிங் போயிட்டுருக்குது, இத்தனை போட்டிங்கும். ஸோ வந்த எல்லோரும் டூரிஸ்ட் வந்த எல்லாருமே வந்து இந்த போட்டிங் ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட்டு. இது எங்கேயுமே அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. நிறைய பேர் எல்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் ஜஸ்ட் டென்ட் போட்டு பாய் போட்டு உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே எல்லா டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸும் ரொம்ப காலியாக இருந்துச்சு இந்த டைம். நாங்களும் டக்கு டக்குன்ட்டு நம்ம முடிச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த இதில் போயிடலாம், ஸ்விம்மிங் பூலில் கொண்டு விட்டோன்னா. இப்போ இன்றைக்கி எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னா தண்ணினா மட்டும் பிடிக்கும். தண்ணி குடிக்கிற பிடிக்கும், தண்ணி விளையாட பிடிக்கும். டக்கு பாருங்க அம்மா. What is that? Duck or கோழி? What is that? நான் அங்க போயிட்டேன். பண்ணலாமா? எங்களோட போட்டு ட்ரிப்பு எண்டுக்கு வந்துடுச்சு. நாங்கள் கிட்ட வந்துட்டோம், வண்டியை பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இனி இறங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். போகிற வழியில் அந்த ஸ்டெப் வாட்டர் ஃபாலில் நின்று பார்த்துட்டு போவோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டெப் வாட்டர் ஃபால். பாருங்கள், ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. நார்மலாக நீங்கள் எல்லாம் வால்பேப்பரில் இருக்க மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அது இந்த ஏரியா தான். ஆனால் இது ரொம்ப ஏமாற்றமாக இருந்தேன். அட்லீஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாச்சும் இருக்கும், கூட்டம் மாதிரி இருக்கும், குளிக்கலாம் அப்படின்னு அது நினச்சோம். ஆனால் இங்கெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஆஃப் சீசனில் வந்திருக்கேன் இங்கே, ஆனால் அப்போ கூட வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இது சீசன் டைமில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்றது வந்து மனசை ஏற்றுக்கல. ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு தெரியாமல் இன்னும் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. செம்ம க்ரௌடாக இருக்குது இங்கே பாருங்கள். நம்ம இப்போ வெளியே போகணும், ஆனால் வெளியே போக முடியல, டிராஃபிக் ஜாமாக இருக்குது. எதிரில் அவ்வளோ வண்டிங்க உள்ளே வந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லோரும் இங்கே தான் தண்ணி இருக்குது, வேறு எங்கேயுமே தண்ணி இல்லைன்ட்டு எல்லாம் இங்கே வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு இருக்குது இங்கே. ஸோ கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. போயிட்டு மேலே லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம்.